ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி கொஞ்ச நாளா இன்னும் ரொம்ப பிஸியா தான் போயிட்டுருக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால. ப்ளஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அந்த மாரி ஒரு ஃபேஸ் இருந்தது. கோல்டு, காஃப் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதனால நம்ம சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஹலபிடு டெம்பிளோட வீடியோ. சரி இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள் ஹலெபீடுல இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து டெடிகேட்டட் டு லார்ட் சிவாக்காகவே டெடிகேட் பண்ண ஒரு டெம்பிள். இதை வந்து நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறேன். அந்த ஒரு பிளேட்டை வச்சு வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1121 CE பை கேட்டமேலா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ப்ராமினன்ட் மர்ச்சர் அப்படின்றவன் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஆனர் ஆஃப் த ரூலிங் கிங் விஷ்ணுவர்தனுக்காக வந்து ஒருத்தர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு இந்த ஹலெபீடுவில் இருக்கிற அந்த ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள். இது வந்து அந்த காலத்தில் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபவுண்ட் நியர் த கலீஸ்வரா டெம்பிள் அட் சட்டதஹல்லி. ஸோ அது இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு திஸ் டெம்பிள் அஸ் விஷ்ணுவர்தன பொய்சாத்வேஸ்வரா ஒய்சாலேஸ்வரா அப்படின்னும் அதை வந்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எங்கே இருக்குதுன்னு கேட்டோம். ஸோ அந்த சைடு இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் நாங்கள் வந்து இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ வெளியில் இந்த மாதிரி நிறைய பூ இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எல்லா கோயிலுக்கு வெளியும் இருக்க மாதிரி இவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் அந்த லார்ட் சிவாக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், ஆஃபர் பண்ணலாம். ஸோ அது இந்த சைட் பைக்லாம் இருக்குது. நாங்கள் பார்த்தா தெரியும். இதுதான் அந்த போர்டு. ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதை பாஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் படித்தாலே தெரியும். ஸோ இதுதான் இன்னொரு போர்டு. ஸோ இன்னும் இதை எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த டெம்பிளோட வீடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட்டடாக தெரியும் அங்கே. ஸோ இது என்ன நான் கொஞ்சம் மாற்றி அதில் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் அது இதாகிடுச்சு. அந்த குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது அந்தளவுக்கு, பட் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கைடும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கைடோட ஃபேஸ் வந்து அவங்க காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறத வச்சு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதை வச்சு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஃபுல்லாக அது தமிழில் சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதில். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டெம்பிள் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சிச்சுவேட்டட் ஆன் த வெஸ்டர்ன் பேங்க் ஆஃப் தோரசமுத்ரா லேக் அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ஆன்ஷியன்ட் கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹொய்சாலாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் த டெம்பிள் ஒன்ஸ் அட் அ பிரகாரா காம்பவுண்ட் வால் வித் அன் இம்போசிங் மகாத்வாரா மகாத்வாரானா கேட்வே த ராயல் எம்பளம் பிளேஸ்ட் ஓவர் இட். ஒரு காலத்தில் வந்து காம்பவுண்ட் வால், கேட்வே எல்லாமே இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், விநாயகரோட இது வச்சுருக்காங்க அழகாக சிலை. அதுக்கும் கை இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சில ஸ்டாச்சூஸ்லாம் வந்து டிஸ்டார்ட்டடாக தெரியும். லைக் ஒரு கரெக்டாக ஃபினிஷிங் இல்லாத மாதிரி என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ டேமேஜஸ்லாம் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அது எல்லாமே வந்து இங்கே வந்து நிறையா நடந்திருக்கு, வார் நடந்திருக்குல்ல. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இதை ரூயின் பண்ணிட்டாங்க நிறையா. ஸோ இந்த டெம்பிளை இந்த பாருங்கள், இந்த டெம்பிள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த ஸ்டாச்சூஸ்க்கு ஹேண்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்த டெம்பிள். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட அந்த கிட்ட க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தா தெரியும் அதோடய ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்கும்னு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டெம்பிள் இருக்குது, பட் இது கர்நாடகாவில் இது ஒரு பெஸ்ட்டு. பாருங்கள், இங்கே ஸ்டாச்சுவே இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாத்தையுமே இது பண்ணி உடச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் நாங்கள் க்ளோஸில் போய் பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் அந்த காலத்தில் வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கழுத்தில் மாலை, அந்த கொலுசு, அந்த ட்ரெஸ்ஸே வந்து அந்த மைன்யூட்டாக இப்படி இது கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொறுமையாக ரசிக்கக்கூடியவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்னமெண்ட்ஸை வந்து இந்த காலத்தில் கூட அப்படி டிசைன் பண்ண முடியாது. அந்த காலத்தில் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாச்சூஸ்க்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த ஃபேஸ் முதற்கொண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் எனக்கு தெரியல, பட் அந்த ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ திங்க் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து தமிழ்நாடு பீட் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அதர் கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது.
இன்னொரு ஸ்டாச்சு இது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கை இருக்காது. ஸோ கை சில இடங்கள் இருக்காது. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி ஸ்டாச்சுவும் இருக்குது. ஹலெபிடு டெம்பிள் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இவங்க தான் அந்த கைடு. ஸோ இப்போ பேசக்கூடாது, இதை காமிக்கக்கூடாது ஃபேஸன்ட்டாங்க. சரி ஓகே, நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓரளவுக்கு அந்த போர்டில் இருக்கா மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த இன்னர் டெம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அந்த பில்லர்லாம். ஸோ இது வந்து இட் வாஸ் பில்ட் பை எ மினிஸ்டர் அப்படின்றாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிங்ஸ் ஆஃப் ஹொய்சலா டைனாஸ்டி பை நேம் விஷ்ணுவர்தன். He is a minister and a great devotee, Shiva would a great devotee, and he wanted to show his love and affection towards the king and queen. That's why minister built 2 temples, one for the king அப்படின்றாங்க. And the reason was in Karnataka between 10th to middle of the 14th century. They found to build a total of 9 temples all over Karnataka. And on 92 on a week, they built some temple near Mysore. 3 temples are very famous andraanga. This temple took 190 years to build, or 90 அப்படின்றாங்க, அது கரெக்டாக தெரியல. பட் ஒர்க் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், இட் இஸ் அன்ஃபினிஷ்டு ஒர்க். ஏன் அப்படின்னா, பிகாஸ் when the work was going on, this temple was attacked by the English people. அலாவுதீன் கில்ஜி அண்ட் மாலிகா பற்றி சொல்கிறாங்க. In 1310, 1326, 2 times attacked this temple and they destroyed everything. We are the palace, city, fort, and we are this temple also அப்படின்றாங்க. There was a wealthy capital city of the whole nation. That's why they came and destroyed everything அப்படிங்கிறாங்க. Then it came to be known as the Halebidu after the destruction. Halebidu means destroyed city. அதோட நேமே அதானா. And also it was when the capital city of the Muslim dynasty நல்பல்மவதி அப்படின்றாங்க. In the middle they used to இது வந்து சொல்கிறாங்க, இது வெல்த்தியஸ்ட் கேபிட்டலாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எதனாலன்னு. ஆன் எக்ஸ்போஷர் டு த அட்மாஸ்பியர் த ஸ்டோன் பிகம்ஸ் வெரி ஹாட். டார்ச் வச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு மெல்ட் இட் அப்படிங்கிறாங்க. த ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டில், தட்ஸ் வை நவ் இட் இஸ் 900 years ஓல்ட் டெம்பிள். யூ சி த ஸ்டோன் லுக்ஸ் லைக் மோல்டன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டோன் அதுதான். So this is a king's temple of isolation அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த temple is mainly divided into 3 parts அப்படிங்கிறாங்க. First one is called Garbhagriha, இதுதான் அது, where you can see Shiva, Matraji. And the second portion is called Prema, and this is dancing. Mostly in the Queen's Charter, when the dancing was, they used to do dance, நிறைய டான்ஸ் பண்ணுவாங்க. Now these are all dancing posters of the dancers. அதனால தான் இந்த dancing மண்டபா. Like this we had 18 postages, now only 14 இருக்கா remaining. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 70 of is a kind of independence அப்படின்னு சொல்கிறாங்க. Now the British when they have been granted, you can see the remittance அப்படின்றாங்க. Each pillar had postage like that. அந்த டார்ச்சில் வச்சு காப்பிக்கிறாங்க பாருங்கள். Now all are remitted அப்படின்றாங்க. This is sitting area. People used to sit here to watch the dance and for some functionsன்றாங்க. As you can see they fall off. எல்லாமே விழுந்துருச்சு. Totally 108 meters are there அப்படின்றாங்க. It's a combination of 5 pieces. From 1 to 1 year. அந்த 1 piece சொல்கிறாங்க. From here to there, second piece, and one is a third piece, and another one is a fourth piece. மேலே போயிட்டே இருக்குது, ஃபிஃப்த்து. This is called the base, jaw, capital. அந்த மாதிரி ஒரு பிரிக்கிறாங்க ஒரு 5 இதுவாக. ஸோ 5 represents 5 elements அப்படிங்கிறாங்க. யூ see they are not like ordinary people. இந்த இதில் வரவங்க, டெம்பிளில் வரவங்க கிங், குவீன் அந்த மாதிரி தான் வருவாங்க. you can see the many statues அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த வைக்கிற இடம். பட் இன்சைட் தட் வி ஹேவ் 4 ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட் இருந்திருக்கு, காட் ஸ்டாச்சூஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஒன்லி 4 ஸ்டாச்சூஸ் தான் இப்போதைக்கு இருக்குது ரீஸ்டோர் பண்ணதுலேயே. ஹியர் யூ கேன் see and look at the beautiful ceiling அப்படிங்கிறாங்க. hopefully 22 ceilings are there அப்படிங்கிறாங்க. இந்த சீலிங் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சீலிங்கில் you can see Ashwati Balakasa. They are called the guardians of the 8 directions அப்படின்றாங்க. Shiva is in the middle. Eastern side you can see Indra. Indra is the god of heaven. He is like desire of heaven அப்படிங்கிறாங்க. Southeast Agni, god of fire, and the Ram, and the south Yama, the god of death. His vehicle is buffalo. Southwest Nirti, the god of water, and the main in the west Varuna, god of monsoon. His vehicle is Makara. Northwest Vayu, god of wind and the day. In the north Kubera இருக்கு, god of health and the horse. So northeast Isha, god of agriculture. His vehicle is Nandi. So here they went according to the direction அப்படிங்கிறாங்க. These two are Dwarapalaka.
Guardians of Shiva, Nandi Keshara, Brinji Keshara. Others we can see fan bearer, Chamara Dharma. So they see this temple was attacked by the invaders again சொல்கிறாங்க. When inside also work was going on. So the work is not at all completed. So Belur temple known for inside beauty, this temple known for outside beauty. ஸோ பெல்லூர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. ஒன் ஹேஸ் டு சி பெல்லூர் டெம்பிள் இன்சைடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவுட் சைட் தான். போத் ஆர் சேம் டைனஸ்டி டெம்பிள், பட் த ஸ்டோரிஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் இந்த டெம்பிளை சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ அவுட் சைட் வந்துட்டோம் அதை பார்க்குறதுக்கு. நவ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வி கேன் சி த பியூட்டிஃபுல் டேர்ன் த சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த சைட் டேர்ன் பண்ணிட்டு சிவா இஸ் இன் த மிடில் அப்படின்றாங்க. நடராஜா, திஸ் இஸ் கால் லார்ட் சிவா. மேலே இருக்குது பாருங்கள். தீஸ் டூ ஆர் மித்திக்கல் அனிமல்ஸ் விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 7 அனிமல் பார்ட்ஸ் அப்படின்றாங்க. தெர் இஸ் அ பிக்ஸ் பாடி அப்படிங்கிறாங்க, crocodile's mouth, elephant's trunk, peacock's feather, lion's leg, monkey's eyes, cow's ears. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, which represents a soldier. Real soldier has qualities of Magara animal. Entire thing is made of one piece called Magara Thoran. These two are the guardians of Shiva. You see the hands are destroyed in நம்ம பார்த்தோம்ல, அதுதான். Our archaeological department made this something to fix another hand, but they couldn't do it because it is also not a part of this. And look at the ornament, it is richly decorated with ornament. நம்ம சொன்னோம்ல அந்த மணிமாலை, each ornament has different names. You see this crown, it is called Jata Mukata. Necklace is called the Kantahara, Vakshahara, Katibhadra, Vaijayanti Mala, Meekala, Nupara, Kada. There you can see the studs Makara Kundala, Naga Kundala, Vijay Keka, Bau, Vanda, Kankara. Such a detailed scans in the statue அப்படிங்கிறாங்க. Local ghost will come to copy the designs. Sorry, local ghost இல்லை, local peopleலாம் வந்து அதை காப்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. So Ganesha is sitting on his wake called the rat. See the expressions of this rat அப்படிங்கிறாங்க. ஸோ பிகாஸ் த மோர் வெயிட் ஆஃப் கணேஷா த ரேட் இஸ் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறாங்க. அந்த டார்ச் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அந்த லெக் இஸ் பெண்ட் அண்ட் எர்த் இஸ் டிப்ரெஸ்ட். யூ கேன் சி த நெயில்ஸ், ட்ரை டு ஹவ் என்கேஜ்மெண்ட் வித் திஸ் நெயில்ஸ். கீழே பாருங்கள், Ganesha is like very poor. This is the imagination of this cultural அப்படிங்கிறாங்க. This is Ganesha's brother. On his way called peacock அப்படிங்கிறாங்க. முருகா இருக்குது இதில். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நவ் யூ கேன் சி தீஸ் டூ ஆர் சிவா அண்ட் பார்வதி அப்படிங்கிறாங்க. பார்வதி ஹஸ் 2 vehicles அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டாச்சுவில் பார்த்தோன்னா. when she is angry she has the other one. So when she is happy she has one more. So there you can see the difference அப்படிங்கிறாங்க இந்த வெஹிக்கல்லையே. Now these are trinities: Brahma the creator, Vishnu the protector, Shiva the destroyer. Also called God. God means generator, operator, destroyer, எல்லாமே சொல்கிறாங்க. Normally Vishnu is in the center, but here Shiva is in the center because this is Shiva temple alla adnala. So they have got more importance to Shiva. So this is another form of Shiva who is naked, called naked Bhairava. She is holding it in her hand. She is holding it in one's hand and then the blade is just in her hand. They are not jumping and bringing the blade because the blade should not fall down. If a drop of blade falls down, it can create a havoc அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து ஆக்சுவல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அர்ஜுனா, திஸ் இஸ் அர்ஜுனா, த ஹீரோ ஆஃப் மகாபாரதான்னு சொல்லுவாங்கல்ல. இஸ் ஷூட்டிங் அன் arrow to the fisherman's eye, looking at the reflection of the wild pond. But there you can see the arrow is destroyedன்றாங்க. It is மத்ஸ்யந்தர இதான் the Mahabharata story அப்படிங்கிறாங்க. And here you can see the panels in the first elephants. There are 1248 elephants are there அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா 3 elephants stand for stability, carrying the heavy of the temple அப்படிங்கிறாங்க. And you can see the movements of the elephant. Each one is different. And you can see the lions and it is for courage. And 3rd and 5th flower creepers represent beauty. ஸோ இந்த மாதிரி லைனாக இருக்குது. 4th horses for strength, courage, strong and progressive. இந்த 6th line பார்த்தோன்னா stories of Ramayana, Mahabharata are on the temple. 7th mythical animals, which I told you the combination of 7 animals. Swan is vehicle of Brahma, which represents purity. Up to 8 lanes are same around this temple அப்படிங்கிறாங்க. But eastern side you can see 11 panels அப்படிங்கிறாங்க. Can't see big statues like this. They added ventilation for good lighting அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா ஒர்க்மேன்ஷிப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க முடியுது. கோவர்தனா மவுண்டைன் சொல்கிறாங்க. இட்ஸ் கால் கோவர்தன கிரிதாரி. கிருஷ்ணா ஸ்டோரி. பிகாஸ் தெர் வாஸ் ஹெவி ரெயின் இன் த ஏரியா, all the people of the mountain prayed Krishna at the time to protect them from the rain. So Krishna appeared and looked at this mountain, lifted this mountain, and you can see people and cows found shelter on this mountain.
and the mountain is full of trees தான் இருக்கும், பார்த்தோன்னா தெரியும். You see the banana trees there. அந்த நிறையா இருக்குது இந்த மாதிரி. அந்த ஸ்டாச்சு இதுலேயே சிம்பாலிக்காக பனானா ட்ரீ, bunch ஆஃப் பனானாஸ் இருக்குது. மங்கி வந்து அந்த இதில் கிளைம் பண்ணுது ட்ரீயில். கேட் இஸ் ஹோல்டிங் எ rat. A man is climbing the mountain. Hunter is hunting a pig. And there you can see the lion is going through a cave னு சொல்கிறாங்க. You can see that there is a getting into the cave. The tiger is looking out for the cave. Peacocks, lizards, snakes are coming out and the cave la irundhu. The same statue there you can see the three people. They are having only 4 legs instead of 6 legs. If you see separately, each one looks having 2 legs. Look at the right side having 2 legs. Look at the left person, he is having 2. Look at the middle one, he has 2 legs என்றாங்க. They shed 4 legs instead of 6 legs அப்படின்னு சொல்கிறாங்க. This is Shiva. He is bouncing inside the body of the elephant ன்னு சொல்கிறாங்க. Medusa is a demon. He comes in the form of an elephant to kill Shiva. So Shiva is killing him ன்னு சொல்கிறாங்க, and bouncing inside the body of the elephant ன்னு சொல்கிறாங்க. அந்த Shiva statue 2 legs இருக்குது, and the 2 legs in the bottom, 2 legs in the top. So while killing him, Shiva is holding 2 legs and is stretching அப்படிங்கிறாங்க. There you can see the left thumbnail of Shiva pierces the skin அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டாச்சுவில். This is Gajacharma, Ambar and Hari Shiva. These two are very beautiful statues of this country அப்படிங்கிறாங்க. So that is dancing Veena Saraswati. The musical instrument வீணா இருக்குது, that is also destroyedன்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது டீட்டெயிலாக. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் அந்த ஸ்டாச்சு தான் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் த இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு அப்படிங்கிறாங்க. அந்த இதில் விஷ்ணு கம்ஸ் அஸ் அ வைல்ட் போர் அப்படிங்கிறாங்க. அண்ட் இஸ் ப்ரொடெக்டிங் ஹிஸ் ஒய்ஃப். ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் த பர்த். Because this demon kidnapped his wife and kept her underneath. That's why Vishnu took the form of a wild boar அப்படிங்கிறாங்க. With the help of tusk, he is protecting his wife. Then he is killing the demon by crushing his head அப்படிங்கிறாங்க. There you can see the eyeballs are advancing. And another demon comes to help him. Vishnu appears with his mace. The tip of mace commotes with her stance. In the corner there you can see a lady, she is singing a song அப்படிங்கிறாங்க. While singing, the lips are open. Between the 2 lips you can see the teeth அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஸ்மால் டீத் லைக் ஸோ. கனமஞ்சரி, ஷீ இஸ் அ சிங்கர் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் நரசிம்மா, 4th incarnation அப்படிங்கிறாங்க ஆஃப் விஷ்ணு, ஆஃப் மேன், ஆஃப் லயன். And here he is killing the demon Kiranapachank. Vishnu opened his mouth, he took the intestine out, and he was wearing the fake garland that has been destroyed அப்படிங்கிறாங்க. Another demon comes to kill these 2 devotees. Vishnu becomes very very angry அப்படிங்கிறாங்க. Held the skin of the demon like this. It feels like a mask அப்படிங்கிறாங்க. There you can see both the eyeballs are sticking to the skin. Ugrana Simha shows angry mode of Vishnu அப்படிங்கிறாங்க. This is Durga, another form of Parvati அப்படிங்கிறாங்க. See Mahishashura, this is the demon நமக்கு தெரியும். He comes in the form of buffalo. So Parvati killing him by crushing the body of the buffalo அப்படிங்கிறாங்க. அந்த denote பண்ணியிருக்கிறதுல you see eyeballs are pulsing there, tongue also coming out there. There you can see wrinkles on the neck. And Durga kills Chanda, Munda. That's why we called her Chamundeshwari அப்படிங்கிறாங்க. In the form of Durga, she has lion. There you can see the lion அப்படிங்கிறாங்க அதில் இருக்குது. There she has 2 transportations, 9 animals இருக்குது துர்காவுக்கு. ஸோ அதில் தான் அது ட்ராவல் பண்ணுவாங்க. Here you can see 2 temples on a single platform அப்படிங்கிறாங்க. That is for the queen and this is for the king. 2 சைடில் இருக்குது. See the whole temple looks like a star shape. மேலேருந்து பார்த்தா தெரியும். If you look like this temple from the topன்றாங்க. So see here we have 64 corners and 7 temples இருக்குது இதில் சின்ன சின்னதாக. This type of orchid is called Bisara அப்படிங்கிறாங்க. And this is Prahalada temple. இந்த சைடு இருக்கிறது பக்த பிரகலாதன்னு சொல்லுவோம். Hiranyakashipu always tried to kill his own son with the soldiers. So with the snakes, with the elephants, then he was put on the fire. We have come inside. So see Bolipa also comes with him. She burnt herself in the fire. அதெல்லாம் தான் denote. But then he was dropped from the hill. There also he is meditating. Ultimately his father kicks the pillar with his leg. There you can see Narasimha praying in the pillar.
and here killing Hiranyakasipu. This is again Narasimha, fourth incarnation of Krishna. These are all again destroyed அப்படிங்கிறாங்க நிறையா. This is outlet for holy water coming out. The priest pours holy water in the density which pass from here அப்படிங்கிறாங்க. The கர்ப்பகிரகம் மேபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ க்ளோஸாக பார்த்தா எப்படி இருக்க பாருங்கள். திஸ் இஸ் மகாபாரதா ஸ்டோரி எடுத்து. We can identify Karna with a crown, Arjuna with a monkey fly, Arjuna's charity is Krishna, Karna's chariot is Sharda, அந்த மாதிரி எதோ சொல்கிறாங்க. In each arrow he get multiplied அப்படிங்கிறாங்க. Like when he is 2 is 4, his arrows are increasing. This is Vamana, fifth incarnation of Vishnu அப்படிங்கிறாங்க. Vishnu comes as a dwarf, short man, and he is asking 3 steps of land from his demon. From King Bali Chakravarti. In the bottom, Shukracharya is saying, don't give gifts அப்படிங்கிறாரு, because he could visualize that Vishnu going to do something wrong to Bali. However, Bali gave the gift because Bali was so generous, and also Bali was thinking Vishnu was asking just 3 steps. But Vishnu was very clever God. After getting the gift, he grew up to sky level. So he became great Brahma. 1 foot covered the entire earth, 2nd foot into the sky, and there also you can see Brahma's worshipping. Foot of Vishnu with water pot. The water falls down like a river. There you can see the fish, turtles, and the water bears. The 3rd foot is not shown here அப்படிங்கிறாங்க. The 3rd foot is placed on the human side and was pushed underneath. This is Garuda, Vishnu's vehicle. அடுத்தது Surya's 2 wives, Usha and Chaya, day and night அப்படிங்கிறாங்க. Wives of Surya, அதில் பார்த்தோ தெரியும் அந்த இதில் நமக்கு. கிருஷ்ணா சொல்கிறாங்க. கிருஷ்ணா அடுத்து has stolen this flower, Parijata flower, from Indra's garden for his wife Satyaguni. This is why Indra is chasing Krishna on his vehicle Ayurveda. So look at the beautiful running movements of the elephant and Ranga, chasing ladala. Years after turning, the child has gone up, the leg is bent, and look at the second rider Shruti, where she bounced. She's not only a friend, she's in the hair, and she's asking her husband to go slow for her. She feels that might fall on the elephant. Lastly, Krishna won the war. அதான் சொல்கிறாங்க, டினோட் பண்ணுறாங்க. Look at this man. He looks like an Egyptian or an European barristerன்றாங்க. அதை கூட இது பண்ணியிருக்காங்க. But he is an Indian monk அப்படிங்கிறாங்க. Look like British judge அப்படிங்கிறாங்க. Because British judges are wearing like this long open coat and the curly hair. But you see, British people came to India after 16th century. This temple built in 12th century. 12th century Indian judges means Dharmadikari அப்படிங்கிறாங்க. They are wearing like dresses. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் இதுலேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்கன்றாங்க இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த லாங் கோட்டு அதெல்லாம் வந்து அந்த ஸ்டாச்சூவில் இருக்கிறத பார்த்து. ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்காங்க. ஷீ இஸ் டான்சிங் பரதநாட்டியம் அப்படின்றாங்க. பரதநாட்டியம் மீன்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ட்ரம் அண்ட் மெலடி அண்ட் ரித்தம், ராமா, ராகா, தாரா. So why she dancing? She is playing a flute also. Well, she is dancing and the flute-யும் வாசிக்கிறாங்க. See, this drummer is there. It looks like Frenchman மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ட்ரம்மர் பார்த்து. You see the facial expression of this beauty. Both the items are like done because she is proud of her beauty அப்படிங்கிறாங்க. Also see arrogance in her eyes. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா சொல்கிறாங்க. She was not only beautiful but also a good dancer அப்படிங்கிறாங்க. The skirt was also a dancing, otherwise it would not have been possible. அடுத்தது பார்த்தோன்னா, look at the beauty of his faceங்கிறாங்க. Of her face she looks smiling like அசன்முகி. Looks like Mona Lisa. அந்த மாதிரி ஒரு Mona Lisa is a painting நமக்கு தெரியும்ல, but this is carved out of the stone. ஸோ அதை விட இது கஷ்டம். ஸோ மோர் பியூட்டிஃபுல் தென் Mona Lisa அப்படிங்கிறாங்க அந்த ஃபேஸ் ஸ்டாச்சூவில் இருக்கிறது. This is காலபைரவா, another form of Shiva. நம்ம காலபைரவர் தெரியும்ல அவர். She was holding wheel chakra.
it looks like gear of cycle அப்படிங்கிறாங்க. பட் remember cycle was not invented in 12th century. அப்பயே அதை வந்து இமேஜின் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் this free wheel looks like that, which represents time. Time always running and moving. We cannot stop the time. And also the color, red color, orange color, அதெல்லாம் இருந்திருக்கு. This is terracotta. In those days, old temple was painted with terracotta. But due to the weatherனால it has lost the paintன்றாங்க. different கலர்ஸில் இருந்திருக்கு அது அந்த காலத்தில். So Rama, Sita, they are sitting in the hut. Maricha comes in form of golden days to wrap Rama. Rama and Lakshmana, they are thinking about Sita, how to get back to Sita from Sri Lanka. There you can see monkey army. They are bringing ornament of Sita to show Rama. And there you can see Hariharanranga. Of Shiva, of Vishnu. You can identify Shiva with trident, drum, rosary. Vishnu with conch shell, mace, disc. The names are different. The god is one, Harihari, Arahari, அந்த மாதிரி சொல்கிறாங்க. One more Ramayana storyயும் இருக்குது இதில். Vali is supreme. They are fighting for Kishkinda kingdom. But Rama's killing Vali began hiding some 7 palm trees because Vali had a boon from Surya. That is, nobody killed him directly. Can kill him directly. If anybody would have died directly, he had the ability to acquire half of the power of the rivers. That's why Rama is like killing him. Begained 7 palm trees அப்படிங்கிறாங்க. Here Rama is giving ring Hanuman to identify Sita. They are also like monkey armies. They are waiting for order from Hanuman. ஏதோ ஒரு இதை பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஸ்டாச்சு பற்றி சொல்கிறாங்க இப்போது. ஸோ இட்ஸ் wearing a saree, but monkey has come in her saree அப்படிங்கிறாங்க. She tried to break the branch of a tree to beat monkey. When doing so, you can see gap between stipper and the tree அப்படிங்கிறாங்க அந்த இதில். She is raising her foot to reach அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். When she twisted, you can see the wrinkles on the stomach அப்படிங்கிறாங்க. And again you can see Narasimha, totally fruit in the same statues get repeated here again and again. So because Narasimha was family girl of the Vaishnava dynasty. Family god, sorry, girl. ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது இவங்க சொல்கிறதில்ல. நான் அதை அப்படியே படிக்கிறதுனால கொஞ்சம் வந்து மிஸ்டேக்ஸ் வரும், அதை பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டான மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லை. மற்றபடி அது நல்லா தான் இருந்தது அந்த நேரத்தில் எடுக்கிறப்போ. மகாபாரத ஸ்டோரி சொல்கிறாங்க இதில். திஸ் ஒன் இது difficult form of formation அப்படிங்கிறாங்க. It's very difficult to go inside and come out. Only 3 people come out அப்படிங்கிறாங்க. Use this like using this Arjuna, Krishna, Dronacharya. Abhimanyu know only of the way how to go inside, because when he was in the womb of his mother, Krishna was explaining a Buddhist story. When he was explaining, mother was trapped. Baby was listening the story. So Arjuna stopped the story. That's way we know how to be this. Abhimanyu went to this Chakravyuga 6 temple, he went but couldn't come outside. He was killed by Vikram Das அப்படிங்கிறாங்க. This is Bhima, he also come to help him, but Dronacharya is fighting outside Chakravyuga. So this is Bhima அப்படிங்கிறாங்க. Bhima is equal to 1000 elephants tying. See, in the battle elephants are marching. Bhima is with this weapon. Each elephant killing and throwing him, killing and tossing them. See, heap of the dead elephants touching clouds ன்றாங்க அந்த இடத்துல. And they climb up to the sky level and oversees all the dead riders of the elephants ன்றாங்க அந்த statue denote பண்ணுறது. It is Vishnu and Lakshmiங்கிறாங்க. Very beautiful statue of this temple. Lakshmi and all of them அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ க்ளோஸ்அப்பில் பார்த்தா உள்ளே இருக்கிற ஸ்டாச்சு பாருங்கள், உள்ளே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எகெயின் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக ஃபினிஷிங்லாம் கொடுத்து பயங்கரமாக வர வேண்டிய டெம்பிள் இது. இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணி அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே கூட ஃபினிஷ் ஆகலை சிலதெல்லாம். ஸோ
ஸோ எல்லாமே காலியாக இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் டெம்பிள்ஸு. இங்கே வந்து அந்தளவுக்கு க்ரௌடாக இல்லை. பிகாஸ் ராவணா வாஸ் கால் அவுட் ஆஃப் த womb அப்படிங்கிறாங்க. ஏதோ 100 years ago to get the offering for his mother. But Shiva didn't appearங்கிறாங்க. Then Ravana becomes very very angry. அதனால் so he lifted that mountain அப்படிங்கிறாங்க. Then Shiva to become very angry pushed the mountain and this right there அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டாச்சு டினோட் பண்ணுறது. பிகாஸ் ஆஃப் Shiva, both the legs of Ravana are stretching. You can see the faces are very grim அப்படிங்கிறாங்க அந்த இதில். And also he is pulling his sword to question him. But Shiva never appeared அப்படிங்கிறாங்க. Ultimately Ravana defeated himself. He took his intestine out and made Ravina out of his intestine அப்படிங்கிறாங்க. It is also representing Shiva அப்படிங்கிறாங்க. Shiva becomes very very happy. So he appeared and gave Atmalinga to Ravana, and that is in Gokarna, still also worshipping him. See Shiva Parvati sitting on Nandi அப்படிங்கிறாங்க. Expressions of Nandi, it looks very very angry அப்படிங்கிறாங்க. Because Nandi is only for Shiva, not for Parvati. Because of double riding, he is very angry அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்க. அஷ்டகிரி, நர்த்தி, அந்த மாதிரி 8 arms Ganesha. While dancing, both bells of Ganesha are swinging in the hair அப்படிங்கிறாங்க. இதில் Ganesha has only 3 foods on his stomach, which means Ganesha is not married. After getting married, becomes a double 6/3. ஸோ அந்த சைஸ் சொல்கிறாங்க. We have totally 18 holy books, Puranas அப்படிங்கிறாங்க. 18-17 books say Ganesha is not married அப்படிங்கிறாங்க. But only one book says he is married அப்படிங்கிறாங்க. Got 2 wives, Siddhi, Buddhi, and also he has 2 children, Subda, Anda, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்ட்ரி இவங்க சொல்கிறது. ஷிபோலேத் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் எனக்கு கரெக்டாக அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப நான் வந்து அந்தளவுக்கு நோட் பண்ணி வைக்கல. நான் அவங்க பேசுகிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். Again you can say the Brahma, this is Shiva, Vishnu, Saraswati, Nagaraja, again Shiva, Lakshmi, Parvati, இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டாச்சூஸ் இருக்குது. அந்த சைட் பார்த்தோட நமக்கு தெரியும். லேடி அப்சரா இருக்குது. her head is Vaishatra, is bigger than her face அப்படிங்கிறாங்க. இட் லுக் லைக் புத்தானி, கால் நாகமுனி அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஆல்சோ கால் அஜந்தா ஏஸ்தா. இட்ஸ் அன் இம்ப்ரிண்ட் ஆஃப் அஜந்தா அண்ட் எல்லோரா ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி காமன், வி வர்ஷிப் தெம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நட்ராஜா ஸ்டாச்சூஸ் மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் லுக் அட் த கணேஷா அந்த ரைட் சைடுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி அன்யூஷுவல் அண்ட் ஆஸ்பீஷியஸ் அப்படிங்கிறாங்க. பட் வி டோன்ட் வர்ஷிப் இட் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஆங்க்ரி கணேஷாவா. யூ வாண்ட் டு வர்ஷிப் தட் கணேஷா அப்படின்னா யூ ஷுட் பி ஃபிசிக்கலி மென்டலி க்ளீன் ஆல்வேஸ் அப்படிங்கிறாங்க. யூ ஷுட் டேக் 3 times bath every day and we have to like worship him. Otherwise he becomes very angry and persist அப்படிங்கிறாங்க இந்த கணேஷாவை. This Ganesha is to the small sizes. That Ganesha is very very strict. அந்த கணேஷா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அந்த ஆங்க்ரி கணேஷா. ஸோ அதை வர்ஷிப் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாமே நமக்கு புதுசு. ஸோ இதுலேயும் வந்து ஸ்டாச்சு இல்லை ஈஸ்டர்ன் சைடு இது. ஸோ இப்போ தான் பீப்புள்ஸ் நாங்கள் வர்றப்போ அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் நாங்கள் பார்க்க முடியுது இந்த டைமு. ஓரளவுக்கு வெயில் இருந்தது அந்த டைம். ஏன்னா நாங்கள் மே அந்த மாதிரி தானே போனோம். ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே வெயில் இருந்தது. இதுதான் ஈஸ்டர்ன் சைடு. யூ கேன் சி 11 lines அப்படிங்கிறாங்க. இந்த 11 lines இருக்குது. 8 lines ஆர் சேம் அரவுண்ட் த டெம்பிள் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 9th டவுன் சம் பொசிஷன்ஸ் வேணால் மாறலாம். இந்த 10th சேத்ரபாலா கிராஸ், லாஸ்ட் சம் கம்ஸ் வித் பிக்சர்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறாங்க. யூ கேன் சி வென்டிலேஷன் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு. அந்த காலத்தில் இவ்வளோ யோசிச்சு வச்சுருக்காங்க. சாமுத்ரா மந்தனா ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. These are the demons, these are the gods. They use this mountain as a churning rod. Vakshitana is the churning rod அப்படிங்கிறாங்க. When they are churning, because of no support, this mountain starts sinking into the water. The wind Vishnu took form of a turtle, Kummatara. He appeared and lifted that mountain அப்படிங்கிறாங்க. Ultimately they got down. So these are all destroyed அப்படிங்கிறாங்க. Here is a model. This is a teacher of the demons.
His name is Sukracharya, namak theriyum nenikiren idu. He is meditating. It was believed that after his meditation, you should take alcohol. There you can see the toiletries. Nadi collected from this tree and kept it in a pathway. Bird has come and drinking the alcohol. See, there is a meaning அப்படிங்கிறாங்க அதுக்கு. Everyone say alcohol drinking is very dangerous to health. But nothing wrong in taking alcohol அப்படின்னு ஒரு denotion சொல்லியிருக்காங்க. How much you should take a little like a bird. If you could take a little, you feel that you are playing the scale like a bird அப்படிங்கிறாங்க. But if you take more than that, it becomes poisonous as a snake. And அப்பயே denote பண்ணியிருக்காங்க alcohol பற்றி. So little is okay அப்படின்னு, but too much is not okay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆச்சு. இந்தியா வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. One archaeological department recognized only 7 of them அப்படின்னு சொல்கிறாங்க, according to their sizes and height. The first big one is in Andhra Pradeshன்னு சொல்கிறாங்க. Second one is in Tamil Nadu, Punjabன்னு சொல்கிறாங்க. The third one is in Mysore, Chamundi Hill. The fourth one is in Bangalore, Golden Temple. இந்த நந்தி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5th அக்னி டெர்மினல். Here we go 6th and 7th. This is very beautiful among them அப்படின்னு சொல்கிறாங்க. You can see the details, bell chimes, jingles, இது எல்லாமே. A lot of flowers. இந்த பில்லர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் wrinkles are there. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பில்லர்ஸில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். This is natural central posture of the bird. Nandi always sits like this, bends the body towards the left side. அந்த மெயின்டைன் பண்ணும் பேலன்ஸ், அதர்வைஸ் இஸ் லைக் திஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி நார்மல். இட் இஸ் வென் ஒன் திஸ் இஸ் நாட் ஃபேஸிங் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நந்தி. ஸோ பீப்புள் எல்லாருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுத்துக்கிட்டு, ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஒன் மோர் ஷிவரிங். இந்த மாதிரி இந்த பில்லர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு கோவில் வந்து நான் சொல்வேன், ஒரு டெம்பிள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த டெம்பிள் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குன்னு தான் நான் சொல்வேன். நான் ஒரு க்ரௌடடான டெம்பிள் விட. ஸோ ஒரு ஹாலிடே டைம்லேயே வந்து அந்த அளவுக்கு இங்கே க்ரௌட் வரல இந்த டெம்பிளில். ஏன்னா இது ஒரு இடத்துல சிச்சுவேட் ஆயிருந்தது. ஸோ இதுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நாங்கள் வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி போகிறதுனால இந்த இடத்த எங்களால் ரீச் பண்ண முடியுது. அந்த ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள், அந்த நந்திக்கு எகெயின் போட்ட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே நமக்கு தெரியுது அந்த சிட்டிங் போஸ்டர்லேயே அந்த நந்தியோட மாலை அந்த அந்த காலத்துலேயே அதை பண்ணியிருக்கிறது. ஸோ நம்ம இந்த ஓரளவுக்கு இந்த டூர் எல்லாமே அவங்க முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் நம்ம சும்மா பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என் சின்ன பொண்ணு வரலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதோட கண்டினியூவேஷன் தான் அது. இதில் வந்து ஆக்சுவலி வந்து கர்ப்பகிரகத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சொல்லலை, ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அந்த ரூல்ஸ் இவங்க போடல. இந்த இதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க இந்த உள்ளே இருக்கிற இதை தான் சொல்கிறாங்க அவங்க. ரொம்ப வெளிச்சமாக இல்லை ஆக்சுவலி இந்த டெம்பிளில், அதான் சொல்லணும். ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த அஸ்வத் பாலகாஸ்னு சொன்னோம்ல, அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறதுனா தமிழ்நாடு டெம்பிளை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்க மாதிரி இது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதில் என்ன அப்படின்னா இந்த நிறைய டொனேஷன் ஆகிருக்கு போல இருக்குது, அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. திஸ் இஸ் சன்ஸ்கிருதி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த டெம்பிளோட இதெல்லாம் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க போல இருக்குது இந்த இதில், இந்த வாலில். ஸோ அது நமக்கு தெரியல ஆனால் அந்தளவுக்கு. பட்டு அந்த இதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க. ஏதோ சம் மீனிங்ஸ்லாம் இருக்காது. பட் அதெல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. நமக்கு கிளியராக தெரியல அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்து எகெயின் வந்து ஸ்டாச்சு இல்லை. ஸோ அதுவும் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு உள்ளே இருக்கிற அந்த இது. ஸோ இது வந்து நமக்கு எகெயின் சொன்ன மாதிரி இது அவ்வளோதான் முடிஞ்சுது. பெல்லூர் டெம்பிள் தான் வந்து அவுட் சைட் பியூட்டிக்கு ஃபேமஸ்ஸு. நாங்கள் பெல்லூருக்கு போகல. ஸோ இன்சைடுக்கு ஃபேமஸ்ஸு, நாங்கள் பெல்லூருக்கு போகல. இது வந்து அவுட் சைடுக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம அவுட் சைடு அதனால தான் நிறைய பில்லர்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த பெல்லூர் டெம்பிளுக்கும் போகணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கோம்.
ஸோ இந்த பில்லர்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளலாம். ஸோ நிறைய ஸ்கல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஹாலோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா வந்து ஓட்டை இருக்கா மாதிரி இருக்குது இந்த இதில். ஸோ இந்த ஸ்டாச்சூஸ்லலாம் கேப் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த லேயர்ஸ் அந்த ஸ்கல்ஸ்லலாம் பண்டிட்ஸா இவங்கெல்லாம். அண்ட் இது வந்து ஃபேன் மாதிரி வச்சு இவங்க இது பண்ணுவாங்கல்ல, அதை டினோட் பண்ணுது கிங்குக்கு. ஸோ அதெல்லாமே அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இந்த டூர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவுட்டர், இது அந்த டெம்பிளோட அவுட்டர் மண்டபம், அதெல்லாமே உட்கார இடம் எல்லாமே அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டெம்பிள்னு தான் சொல்லணும். ஏன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு தடவை ஒரு கைடு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து இதை பண்ணி பார்த்தோம். நிறையா புரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இது நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.